ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனக்கு தெரிந்த சமையல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நண்டு கிரேவி. இது ரொம்ப காரசாரமாக இருக்குங்க. நம்ம கிராமத்து ஸ்டைலில் எங்கள் பாட்டி அம்மாலாம் வைக்கிற மாதிரி நான் வச்சு காட்டுறேன். நண்டு கிரேவினாலே கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 4 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து 2 கிலோ நண்டுங்க. நான் நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். நண்டு வந்து இது ஒரு மீடியம் சைஸ் தான் இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இது வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த எசன்ஸ்லாம் உள்ளே இறங்க நல்லா. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நான் வந்து கையிலே எனக்கு அளவு தெரியும், அதனால் நான் இப்படி போடுறேன். நீங்கள் வந்து அளந்தே போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நண்டு செய்யும்போது எப்போவும் நல்லா காரசாரமாக இருந்தால் தான் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் மிளகாத்தூள் நான் அதிகமாக சேர்க்குறேன். உங்களுக்கு நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லித்தூள், இதுவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம இப்போ வந்து அரைச்சிக்கலாம். இல்லாட்டி எல்லா பொருளையும் வரமல்லி, மிளகாய், சீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், மசாலா அரைச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ வாங்க கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு நான் ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் சேர்க்குறேன். அது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டுலாம் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நண்டு கிரேவி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா, எங்கள் வீட்டில் இப்போ 5 பேர் இருக்கிறோம். இப்போ 2 கிலோ நண்டு எடுத்து ஒரு நேரம் இப்போ லஞ்சுக்கெல்லாம் உட்காந்தாங்கன்னா எல்லாமே பாத்திரம் காலி ஆயிரும், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நண்டை கொட்டி நல்லா அது கூட வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நண்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மூடி போட்டாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ செம்ம வாசனை அடிக்குது. பாருங்கள், நண்டுக்கு நல்லா மசாலாம் இறங்கியிருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்க்காம இதுவே கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கெட்டி ஆயிரும். கொஞ்சம் கிரேவி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு பார்க்கும்போதே எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மேலே கறந்து கொஞ்சம் கிரேவியாக வந்திருக்கு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமா இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
எப்போவுமே மீன் குழம்பு இந்த மாதிரி நண்டு குழம்பு இந்த நான்வெஜ் ஐட்டத்துக்கெல்லாம் கடைசியாக கருவேப்பிலை, மல்லியோட கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.